ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Tamilargal. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, உங்களுக்கு தெரிஞ்ச இல்லை ஒரு சில பேருக்கு தெரியாத ஆண்ட்ராய்டு மொபைல் ட்ரிக்ஸ் அதை தான் பார்க்க போகிறோம். ஒரு 5 ட்ரிக்ஸ் நான் இதில் சொல்ல போகிறேன். இதில் உங்களுக்கு யாருக்காவது நான் சொன்ன ட்ரிக்ஸ் எல்லாம் தெரிஞ்சிருந்தால் எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தெரியலைன்னா நோன்னு கமெண்ட் பண்ணி எந்த ட்ரிக் உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லுங்கள். நானும் யாருக்கு எது தெரியலன்னு தெரிஞ்சுக்கிறேன். சரி, இப்போ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ட்ரிக் நம்பர் 1 அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்னிஃபிகேஷன் அப்படின்ற ஒரு செட்டிங் தான். இப்போ நார்மலாக நம்ம ஃபோட்டோஸ்லாம் ஜூம் அவுட் பண்ணலாம், டபுள் டேப் ட்ரிபிள் டேப் பண்ணுறது மூலயமா. ஆனால் நம்ம மொபைலில் இருக்க அந்த டிஸ்பிளேவே நம்ம ஜூம் அவுட் பண்ண முடியும் 3 டேப் பண்ணுறது மூலிமா. அது எப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட் செட்டிங் ஓப்பன் பண்ணிப்போம். இது மேலே சர்ச் பார் இருக்கும், அதில் போய் மேக்னிஃபிகேஷன் டைப் பண்ணுங்கள். எம்ஏஜின்னு டைப் பண்ணவொடனே வந்துடும். மேக்னிஃபிகேஷன் ஒரு செட்டிங் வந்துருச்சு. அது ஓப்பன் பண்ணினா டோன் ஆன் பண்ணுற மாதிரி ஒரு பட்டன் இருக்கும். ஆன் பண்ணி ஓகே கொடுத்துங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மேக்னிஃபிகேஷன் செட்டிங் டோன் ஆன் ஆகிடுச்சு. இப்போ உங்களுக்கு எந்த இடத்த ஜூம் பண்ணணுமோ அந்த இடத்துல ட்ரிபிள் டேப் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல ஜூம் இன் ஜூம் அவுட் ஆகும். இது ஃப்ரண்ட் ஸ்க்ரீனில் மட்டும் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா இல்லை, எந்த இடத்துல நீங்கள் பண்ணாலும் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் குரோம் ஓப்பன் பண்ணுறேன். குரோமில் நான் ட்ரிபிள் டேப் பண்ணி ஜூம் ஆகிருக்கு, மறுபடியும் ட்ரிபிள் டேப் பண்ணி ஜூம் அவுட் ஆகிருக்கு. இந்த மூலிமா நீங்கள் ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணிக்கலாம் எந்த ஆர்டிக்கலாக இருந்தாலும். சரி, ஓகே. இப்போ வாங்க ட்ரிக் 2 பார்த்துருவோம். இப்போ நம்ம ட்ரிக் நம்பர் 2 பார்த்துருவோம். ட்ரிக் நம்பர் 2ன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் 2 விஷயம் பண்ணலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் குரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் சிம் ரீசார்ஜ் டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர் ஃபஸ்ட்லேயே வந்துடும். இதை வச்சு நீங்கள் மொபைல் நம்பரை கண்டுபிடிக்கலாம், உங்கள் மொபைலோட நம்பரை, சிம் நம்பரை. அது மட்டும் இல்லையா, அதோட ப்ரௌசிங் பிளான், அந்த நம்பருக்கு இருக்க ப்ரௌசிங் பிளான் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். டைப் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா என்னோடய மொபைல் நம்பர்ஸ், என்னோடய ஆப்ரேட்டர் சர்க்கிள் வந்துடுச்சு. நம்ம ப்ரௌஸ் பிளான் கொடுப்போம். ப்ரௌஸ் பிளான் கொடுத்தா என் மொபைலுக்கு இருக்க எல்லா பிளானும் வருது. என் சிம்முக்கு உண்டான பிளான்ஸ் எல்லாம் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பிளான் சூஸ் பண்ணுறேன். 48 அப்படின்ற அந்த பிளானை ஓப்பன் பண்ணியிருக்கேன். இது நார்மலாக நீங்கள் ஃபோன்பே கூகுள் பேலே ஓப்பன் பண்ணலாம். இந்த இடத்துல நான் எதுக்கு ஓப்பன் பண்ணுறேன்னா, உங்களுக்கு எந்த அப்ளிகேஷனில் பண்ணால் கேஷ்பேக் இருக்கும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த 48 ருபீஸ் நான் ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு மொபைல் வைக்க அப்படின்ற ஒரு அப்ளிகேஷனில் எனக்கு கேஷ்பேக் இருக்குது. இப்போ எனக்கு வேணும்னா இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி நான் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பிளானுக்கு ஒரு சர்க்கிள் இருக்கும். உங்களுக்கு எந்த சர்க்கிள் வேணுமோ யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 3வது ட்ரிக்காக பார்த்துருவோம். 3வது ட்ரிக்குன்னு பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் இருக்குது. ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணி உங்களோட ப்ரொஃபைல் ஓப்பன் பண்ணுங்கள். உங்கள் ப்ரொஃபைல் ஓப்பன் பண்ணோடனே மேனேஜ் ஆப் அண்ட் டிரைவ்ஸ்ன்னு இருக்கும். அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களோட ஸ்டோரேஜ் இருக்கும். ஸ்டோரேஜ் ஓப்பன் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணாத ஆப்ஸ் நிறையா இடத்துல இருக்கும். அதாவது நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்க, ஆனால் ஆல்ரெடி அதை டெலிட் பண்ணிருப்பீங்க. ஆனால் அந்த ஆப் மறுபடியும் உங்கள்கிட்ட இருக்கும். அந்த ஆப்பில் நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா இதில் ஷோவாக இருக்கும். அது ஜஸ்ட் நீங்கள் இந்த பாக்ஸ் மாதிரி இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா டிக் ஆகிடும். அது டிக் பண்ணி மேலே டெலிட்ன்ற ஆப்ஷன் இருக்கும். அந்த டெலிட்ன்ற ஆப்ஷன்ஸ் மூலிமா அதை டெலிட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்டோரேஜ் வீணாகாமல் உங்களுக்கு தேவையான ஸ்டோரேஜ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. இப்போ வாங்க 4th ட்ரிக்கு பார்ப்போம். இப்போ 4th ட்ரிக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலில் எங்கே ஸ்டோரேஜ் பிடிச்சின்னே தெரியாது, ஆனால் ஸ்டோரேஜ் அதிகமாக ஃபில்லாக இருக்கும். அது எங்கே ஃபில்லாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா குரோமில் தான் ஸ்டோர் ஆகிருக்கும். குரோமில் பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி க்ளீன் பண்ணுறது மூலிமா உங்களோட ஸ்டோரேஜை குறைச்சிக்கலாம். அதாவது நீங்கள் எங்கே ஸ்டோரேஜ் எடுத்துக்கணும்னு தெரியாது, அந்த இடத்துல நீங்கள் அதை கிளியர் பண்ணிக்கலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா குரோமில் இன்னொரு இடத்துல ஸ்டோர் ஆகிருக்கும். அதை பார்த்துருவோம். இப்போ ஃபஸ்ட்டு உங்கள் குரோம் ஓப்பன் பண்ணிடுங்க. அதில் உங்கள் ப்ரொஃபைல் போய்ட்டு கீழே பார்த்தீங்கன்னா சைட் செட்டிங் இருக்கும். சைட் செட்டிங்லேருந்து ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா கீழே ஸ்டோரேஜ் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா டேட்டா ஸ்டோர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை ஓப்பன் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னென்ன மொபைலில் என்னென்ன ப்ரௌஸ் பண்ணீங்க எல்லாத்துக்கும் ஒரு ஸ்டோரேஜ் பிடிச்சிருக்கும். நான் இப்போ ரீசெண்டாக ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி தான் க்ளீன் பண்ணேன். அதனால் பார்த்தீங்கன்னா எனக்கு 22 MB தான் ஹையஸ்ட்லேயே இருக்குது. இது நீங்கள் மொத்தமாக கிளியர் பண்ணுவோம். மொத்தமாக கிளியர் பண்ணால் 34 MB எனக்கு காட்டுது. நான் கிளியர் பண்ணிக்கிறேன். உங்கள் மொபைல் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். மறக்காமல் எவ்வளோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு சில பேருக்கு 1 GB or 2 GB கூட பிடிச்சிருக்கலாம். ஓகே. 5th ட்ரிக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலோட ஸ்பீட் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். அதாவது நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்குள்ள ஸ்மூத்னஸாக இருக்கும். அதை அனிமேஷனை மாற்ற போகிறோம். அது எப்படின்னு பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு உங்கள் செட்டிங் ஓப்பன் பண்ணிக்கோங்க. செட்டிங் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு டெவலப்பர் ஆப்ஷன் போகணும். டெவலப்பர் ஆப்ஷன் எந்த மொபைலில் எனபிளாக இருக்காது. அதுக்கு ஃபஸ்ட்டு உங்கள் அபவுட் ஃபோன் போய்ட்டு இதில் MIUI வெர்ஷன் இருக்கும். அதை நீங்கள் ட்ரிபிள் டேப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கீழே காமிக்கும் டெவலப்பர் வெர்ஷன் வில் பி எனபிள்டு. நான் ஆல்ரெடி எனபிள் பண்ணிட்டேன், அதனால் எனக்கு காமிக்கல. நோ நீடட் ஆல்ரெடி டெவலப்பர் ஆப்ஷன் எனபிள்டுன்னு வரும். எனக்கு வந்திருக்கு, பார்த்தீங்களா, வந்திருக்கும். இப்போ நம்ம வெளியே வந்துடுவோம். வெளியே பார்த்தீங்கன்னா உங்களோட டெவலப்பர் ஆப்ஷன் நீங்கள் மேலே சர்ச் பண்ணணும். நான் சர்ச் பண்ணுறேன். DEVன்னு டைப் பண்ணோடனே வந்துடும் டெவலப்பர் ஆப்ஷன். ஓகே, வந்துடுச்சு. இது நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா அனிமேஷன் ஒரு ஃபைல் இருக்கும். அதாவது 3 ஃபைல் அந்த இடத்துல அனிமேஷன் இருக்கும். கீழே ஸ்க்ரோல் பண்ணி வரும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனிமேஷன், விண்டோ அனிமேஷன் ஸ்கேல், ட்ரான்ஸ்லேஷன் அனிமேஷன் ஸ்கேல், அனிமேட்டர் டியூரேஷன் ஸ்கேல் அப்படின்னு 3 இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி 0.5 வச்சுருக்கேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 1ல் இருக்கும். நீங்கள் 1ல் வச்சிங்கன்னா ஓரளவுக்கு ஸ்லோவாக இருக்கும். 0.5ல் வச்சிங்கன்னா ஃபாஸ்ட்டாக இருக்கும்.
இது 3 ஆப்ஷனுமே 0.5ல் வைங்க. இது நம்ம 0.5ல் வைக்கிறதுனால கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும். இப்போ நம்ம அனிமேஷன் 10ல் வச்சுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். இப்போ நான் ஒரு விஷயத்தை ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ ட்ரான்ஸ்லேஷன் அனிமேஷன் ஸ்கேல் ஓப்பன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ ஸ்லோவாக ஓப்பன் ஆகுதுன்றது. இப்போ இது வந்து நான் 10xல் வச்சுருக்கேன். மறுபடியும் ரொம்ப ஸ்லோவாக ஓப்பன் ஆகுது. இப்போ நான் மறுபடியும் 0.5ல் ரெண்டுத்தையும் மாற்றிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஓப்பன் ஆகுது. இது உங்களுக்கு நார்மலாக பார்த்தீங்கன்னா 1ல் இருக்கும், 1xல் இருக்கும். நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கன்னா 0.5xல் வச்சுங்க. அப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலோட ஸ்பீட் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆன மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பரான ஒரு 5 ட்ரிக் பார்த்துட்டோம். இந்த ட்ரிக் யாருக்கு தெரியுமோ அவங்க கமெண்ட் பண்ணுங்கள். தெரியாதவங்க தெரியாதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுறேங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்.